Hi, hello guys, welcome to Fashion of Fashion. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பசங்க பண்ற ஒரு 5 ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னு பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த மிஸ்டேக் எல்லா பசங்களும் பண்ணது தான். பட் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணும், கரண்ட் ஸ்டைலுக்கு நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி இன்னும் பசங்க பண்ணிட்டு இருக்க அந்த 5 ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா எல்லா டைப் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ்க்கும் ஜிம் ஷூஸ் யூஸ் பண்றது. गाइस அது எவ்வளவு பெரிய ஸ்டைலான ஷூவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிராண்டா கூட இருக்கட்டும், நீங்க ஒரு நார்மலான அவுட்ஃபிட்க்கு ஜிம் ஷூஸை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஜிம் ஷூஸ் போட்டு வெளியே போகும்போது உங்களை பார்க்குறவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ண தெரியல தான் நினைப்பாங்க. அண்ட் அது உங்களோட ஓவரால் லுக்கே டேமேஜ் பண்ணிடும். பிகாஸ் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இல்லாட்டி நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது தான் யூஸ் பண்ணும். மற்றதுக்கு அக்கார்டிங் டு யுவர் அவுட்ஃபிட் ஸ்னீக்கர்ஸோ லோஃபர்ஸோ பூட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் மேபி நிறைய பசங்க கோவப்படலாம். கைஸ் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு வெல் ட்ரெஸ் கையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் எதை சொல்கிறேன்னா ஒரு மாதிரி ஒரு வேர் ஷேப்பில் வரதுக்கு பேண்ட்டை தூக்கி எடுக்கிறாங்க. கைஸ் இது அவ்வளோ ஸ்டைலாலாம் இல்லை. இந்த ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த லென்த்தில் பேண்ட்டை ஃபிட் பண்ணி வேர் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் கரண்ட் ட்ரெண்ட், இதுதான் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். தேர்ட் ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னா நீங்கள் ஷர்ட் டக் பண்ணும்போது பெல்ட் ஒரு கலர்லையும் ஷூ ஒரு கலர்லையும் போடக்கூடாது. நீங்கள் ப்ரௌன் ஷூ போடுறீங்கன்னா உங்கள் பெல்ட்டு ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். நீங்கள் பிளாக் ஷூ போடுறீங்கன்னா உங்கள் பெல்ட்டு பிளாக் கலரில் தான் இருக்கணும். எக்ஸாக்ட் மேட்சிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கிட்டத்தட்ட ஒரே கலரில் தான் இருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணும்போது இந்த ரூலை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே தான் ஆகணும். ஃபோர்த் ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னா டிஷர்ட் யூஸ் பண்ணும்போது வெஸ்ட் யூஸ் பண்ணுறது. காய்ஸ் இது கொஞ்சம் ஃபன்னியான மிஸ்டேக் தான். பட் போலோ கலர் டிஷர்ட் யூஸ் பண்ணும்போது அது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ரவுண்ட் நெக்கோ ஹேண்ட்லி வி நெக் இந்த மாதிரி டிஷர்ட் யூஸ் பண்ணும்போது வெஸ்ட் லைட்டாக வெளியே வரும். அது அப்பப்போ நீங்கள் எடுத்து உள்ளே போட்டுக்கணும். அது கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ஸ்டைல் மிஸ்டேக் என்னன்னா இந்த டைப்பில் ஷர்ட்டை டக் பண்ணி வேர் பண்ணுறது. கைஸ் இந்த டைப் ஆஃப் டக்கிங் வந்து எந்த இடத்துல ஸ்டைலாக கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் நம்ம டக் பண்ணுறதே மற்ற முன்னாடி டீசெண்டாக தெரியணுன்ட்டு தான். பட் இந்த டைப் ஆஃப் டக்கிங் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டைல் மிஸ்டேக் தான். ஸோ இந்த தப்பு இனிமேல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக டக் பண்ணுங்க பெல்ட் யூஸ் பண்ணி. இல்லை நீங்கள் ஒரு குட் ஃபிசிக்கில் ஒரு டீசெண்டான ஷேப்பில் இருந்தீங்கன்னா சஸ்பெண்டர் யூஸ் பண்ணுங்கள். சஸ்பெண்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா ஜேம்ஸ் பாண்ட் மூவி ஹீரோ மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த 5 ஸ்டைல் மிஸ்டேக்ஸில் உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க தோணலைன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பழைய ஸ்டைலே ஃபாலோ பண்ணிக்கலாம். பிகாஸ் இது உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். பட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸிங் வச்சு தான் ஃபஸ்ட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஆல்ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி அடுத்து நாங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். See you next time.